உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? சிங்கத்தோட குகைக்குள்ளே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்ததா என்ன குண்டா போடலான்னு வந்திருக்காளோ தெரியலையே. அத்தை, பிறந்த நாள் அதுவுமா கலையா சிரிச்ச முகமா இருக்காம எதுக்கு முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்கீங்க அத்தை? சில பேர் முகத்தை பார்த்தாலே உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அப்போ முகத்துல சிரிப்பு எப்படி வரும்? அப்படி ஒரு ராசிடி உன் ராசி. என்னோட ராசி எப்பவுமே நல்ல ராசி தான். இப்போ உங்க ராசிக்கு தான் நேரம் சரியில்லாம இருக்கு. ஆஹா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஆமா, எதுக்காக இங்க வந்த? பிறந்த நாள் அன்னைக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படின்னு சொல்வேன்னு நினைச்சீங்களா? எனக்கு அந்த ஆசை எல்லாம் இல்ல. ஆனா உங்களுக்கு பிறந்த நாள் இல்ல இல்ல இல்ல, தப்பு தப்பு தப்பு. கடைசி பிறந்த நாளுக்கு பரிசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அடிப்பாவி. என்ன இருந்தாலும் நீங்க என் மாமியார் இல்லையா? அதனாலதான் நானே கடைக்கு போய் உங்க பிறந்த நாளுக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒன்னும் வேஷத்துக்காக வாங்கிட்டு வரல. உண்மையாவே உங்க மேல இருக்கிற பாசத்துல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் நம்பிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க பிரச்சனை. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் பாசமா தான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் உங்க மேல பாசம் தெரியுமா? நீங்க கொண்டாட போற கடைசி பிறந்த நாள் இது. உங்களோட இந்த கடைசி பிறந்த நாளுக்கு நீங்க கட்டிக்கிற புடவை இந்த மருமக வாங்கி கொடுக்கிற புடவையா தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, நல்லா இருக்கா பாருங்க. ஏய், என்னடி நக்கலா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமியாரே, உண்மையத்தான் சொன்னேன். எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க குழந்தை இல்ல 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 தேவி அம்மா எங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருக்க போற நாள விரல விட்டு எண்ணிடலாம். தேவி அம்மா அவங்க சபதம் செஞ்ச மாதிரி உங்களை வதம் பண்ண போறாங்க. ஆஹா, அவகிட்ட இருக்கிறது அவளோட குழந்தை தாங்கிறது தெரியாமலேயே இந்த அப்போடு போடுறாளே. குழந்தை மட்டும் அவளுக்குதான்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான். நார் நாரா கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுருவான். அத்தை, நான் இது வரைக்கும் உங்களுக்காக எதுவுமே செஞ்சதில்ல. நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த குறை இருக்க கூடாதுல்ல. அதான் கடைசியா இத வாங்கிட்டு வந்தேன். உண்மையாவே உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு அத்தை. ஒரு மனுஷனுக்கு சாக போற நாள் தெரிஞ்சா கூட அந்த நாள் வரைக்கும் வேதனையோட வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா எப்போ சாவு வரும், எப்படி சாவு வரும்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் செத்து செத்து வாழ்றது எவ்ளோ கொடுமை, எவ்ளோ அவஸ்தை. சரி, பண்ண பாவத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். இந்த புடவைய கட்டிக்கிட்டு சீக்கிரம் கேக் வெட்ட ரெடி ஆயிட்டு வாங்க. சிஸ்டர், ஏன் சிஸ்டர் கிச்சனுக்கு கூட்டியாந்து இருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன சிஸ்டர்,
கிச்சனுக்கு வந்து கத்தி எடுத்துக்கிட்டு போய் மாரிய சடக் சடக்குன்னு குத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி ஜன்னலை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஐடியா சிஸ்டர்? என்ன சிஸ்டர்? சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்றீங்க? மாறி வந்து ஸ்டவ்வ பத்த வைப்பால, வெடிச்சு சாக போறா. ஓல்ட் ஐடியா தான், பட் கோல்டு. ஆமா, இப்பவே கேஸ் வாட அடிக்குதே. மாறி உள்ள வந்தா கேஸ் வாடைய கண்டுபிடிச்சிட மாட்டாளா? இரு, எங்க போறாங்கன்னு தெரியலையே. கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். இப்ப கேஸ் வாட சுத்தமா வரல. நீங்க அடிச்ச ஸ்ப்ரேயோட வாசனை தான் எங்கேயும் மணக்குது. உங்களுக்கு பிரெயினோ பிரெயின் சிஸ்டர். வெளியே வா. கொஞ்ச நஞ்சம் பேச்சா பேசினாவ நான் நெருப்புல எரியற மாதிரி அவளுக்கு கனவு வந்துதான். இன்னைக்கு அவ நிஜமாவே எல்லாரும் முன்னாடியும் நெருப்புல கருகி சாக போறா. ஆமா, மேல எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க சிஸ்டர். நீங்க ரெடி ஆகி வந்தா மாரியோட மரணத்தை கேக் வெட்டி கொண்டாடிடலாம் சிஸ்டர். நான் ரெடி ஆயிட்டு வரேன். என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். வருது வருது, விலகு விலகு, வேங்கை வருது. டேய் மாப்ள, அம்மாவோட பர்த்டேக்கு அசத்திருக்கடா மாப்ள. கேக் யாருக்கு மாமா? அம்மா காச்சு. என்ன சித்தப்பா, உங்க பர்த்டே பார்ட்டி, சிச்சி உங்க பர்த்டே பேபி இன்னும் ரெடி ஆகலையா? கீழே பேபி ரெடி ஆயிட்டு இருக்குது, இப்ப வந்துருவாங்க. ஹாசினி, உனக்கு சீக்கிரமா கேக்க கட் பண்ணி சாப்பிடணும். அதுக்கு தானே இப்படி ஆளா பறக்குற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.